Good morning, students. We are reading about types of economic activities. அதில் வந்து நம்ம ஆரம்பத்தில் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்த ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தோம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்த பிசினஸ். பிசினஸ் என்ன, நீ ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா உன்னுடைய நோக்கம் எப்படியா இருக்கும்? டு earn profit, லாபம் பெற வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம். அதை தான் சொல்லணும். Business refers to any human activity undertaken on a regular basis with the object to earn profit through production, distribution, purchase and sale of goods and services. பொருட்களை உற்பத்தி செய்து, பொருட்களை விநியோகம் செய்து, பொருட்களை கொள்முதல் செய்து, கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களை விற்று, சேவைகளை விற்று, அதில் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனித செயல்பாடுகளும் பிசினஸ் தொழில் என்று சொல்லப்படும். பிசினஸ்க்கு டெஃபினிஷன் பாருங்க, கீழே கொடுத்துருக்கேன், பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். பிசினஸ் மே பி டிஃபைன், தொழில் விவரிக்கப்படுகிறது. எப்படி? an activity, ஒரு செயல்பாடு, ஒரு நடவடிக்கை involving regular production, முறையான உற்பத்தியை உள்ளடக்கியது அல்லது முறையான கொள்முதலை உள்ளடக்கியது. purchase of goods and services for sale, விற்கும் நோக்குடன் பொருட்களை வாங்குவதும் சேவைகளை வாங்குவதும் பொருள் உற்பத்தியும் இதில் அடங்கியுள்ளது. டிரான்ஸ்பர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், அந்த பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது, இதற்கு மாற்றி தரப்படுகிறது. எப்படி? டிரான்ஸ்பர் மாற்றுதல், எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம், வித் an object of earning profit, லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தினை மனதில் வைத்துக் கொண்டு இந்த பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. இது ஒரு டெஃபினிஷன். அடுத்தது, அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீபன்சன். ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு முடிச்சாரு. பிசினஸ் ரெஃபர்ஸ் டு, வணிகனா இதாயா என்ன? எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்ட் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட். சிம்பிளா முடிச்சிட்டார். எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்ட், பொருளாதார செயல்பாடுகள் நடவடிக்கை நடத்தப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. எதற்கு? ஏர்னிங் ப்ராஃபிட், லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய அனைத்து வணிக செயல்பாடுகளும் பிசினஸ் என்று சொல்லப்படும், தொழில் என்று சொல்லப்படும். யாரு? ஸ்டீபன்சன். ரொம்ப எளிமையான டெஃபினிஷன். அடுத்தது, அக்கார்டிங் டு ஹெச் ஹேனே. ஹேனே தான் அடிக்கடி வந்து எல்லா பாடங்களுக்கும் டெஃபினிஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆத்தர். இப்ப பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? பிசினஸ் மே பி டிஃபைன்ட் as a human activity. பிசினஸ் ஒரு மனித நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது. டைரக்டட் டுவர்ட்ஸ் ப்ரொடியூசிங் உற்பத்தி, ஆர் அக்வயரிங் வெல்த், பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது அக்வயரிங் வெல்த், ஒரு செல்வத்தை ஈட்டுதல், த்ரூ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், பொருட்களை வாங்குதல், விற்றல், இவற்றின் மூலம் பொருள் உற்பத்தியில் ஈடுபடுதலும், செல்வத்தை சேமித்தலும், செல்வத்தை ஈட்டுதலுமே வணிகம் என்று சொல்லப்படுகிறது. இது யார் சொல்லியிருக்கிறார்? ஹேனே சொல்லியிருக்கிறார். இப்ப 3 டெஃபினேஷன் இருக்கு. டெஃபினேஷன் கேட்டா இதுதான் எழுதணும். அடுத்தது, வாட் இஸ் பிசினஸ் கேட்டா மேல இருக்கிற எழுதணும். பிசினஸ் refers to any human activity undertaken on a regular basis with the object to earn profit through production, distribution, purchase and sale of goods and services. Okay. Next, business activities are connected with raising, producing or processing of goods. வணிக நடவடிக்கைகள் are connected, இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன, இதில் இணைக்கப்பட்டுள்ளன. எதுல? with raising. raising பயிரிடுதல், producing உற்பத்தி செய்தல், or processing பதப்படுத்துதல். பொருட்களை பயிரிடுதலும் உற்பத்தி செய்தலும் பதப்படுத்துதலும் இணைந்ததுதான்டா வணிக நடவடிக்கைகள். அதான் சொல்றாங்க, பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் are connected with raising. raising கல்டிவேஷன், கல்டிவேஷன் பயிரிடுதல், பயிரிட்ட பொருட்களை அறுவடை செய்தல், இதெல்லாம் அதுல அடங்கியிருக்கு. ப்ரொடியூசிங் உற்பத்தி செய்தல், or processing of goods. Industry creates formed utility to goods. Industry creates, industry தொழிற்சாலைகள் create உருவாக்குதல், formed utility to goods,
by bringing materials into the form which is useful for intermediate consumption. Intermediate consumption. Form பயன்பாட்டை உருவாக்கும். அமைப்பு ரீதியான பயன்பாட்டை தொழிற்சாலைகள் உருவாக்குகின்றன. எப்படி? யூட்டிலிட்டி டு குட்ஸ், பொருட்களுக்கு, உற்பத்தி செய்ய பொருட்களுக்கு ஒரு தேவையை உருவாக்குதான். பை எப்படி? bringing materials, மூலப்பொருட்களை கொண்டு வந்து into the form which is useful for intermediate consumption. Intermediate consumption, raw material கொண்டு வந்து, மூலப்பொருளை கொண்டு வந்து அந்த மூலப்பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை உருவாக்குதல். அதாவது சொல்றாங்க, பொருட்களுக்கு பொருட்களை பயன்படுத்துதல், ஒரு பொருளை உருவாக்குவதற்கு இன்னொரு பொருளை பயன்படுத்துதல். பிராக்கெட்ல சொல்லிருக்காங்க further use of material in order industry, தொழிற்சாலையில் பயன்படுத்துவதற்காக வேறு பொருட்களை உருவாக்குதல். இன்னொரு பொருளை கொண்டு வந்து அந்த பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை உருவாக்குதல். அப்ப இண்டஸ்ட்ரி கிரியேட்ஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஃபார்ம் யூட்டிலிட்டி தேவை பயன்பாட்டை இது ஏற்படுத்துகிறது. ஃபார்ம் அமைப்பு பயன்பாட்டை எப்படி? ஒரு பொருளை கொண்டு வந்து இன்னொரு பொருளை உருவாக்குறாங்க. ஃபைனல் கன்சம்ஷன் பை கன்சியூமர், ஒரு பொருளை வாங்கி, ரா மெட்டீரியலை வாங்கி இறுதி நுகர்வோர் அதை பயன்படுத்துவதற்காக ஏற்ற வகையில் பொருளை உருவாக்குவது. நெக்ஸ்ட், கிளாசிபிகேஷன், வகைப்படுத்துதல். Business activities are classified on the basis of size, ownership and function. வணிக நடவடிக்கைகள், தொழில் நடவடிக்கைகள் வகைப்படுத்தப்படுகின்றன on the basis of size, அளவின் அடிப்படையில், on the basis of ownership, உரிமை அடிப்படையில், on the basis of function, செயல்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. First one, activities on the basis of size. Activities on the basis of size, தொழில் அளவு அடிப்படையில், on the basis of size. On the basis of size, business activities may be broadly grouped into two categories. அளவின் அடிப்படையில் தொழில் நடவடிக்கைகள் may be broadly grouped into two categories, இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று small scale business, second one large scale business. First one small scale. Small scale னா சிறிய அளவு, சிறு தொழில்கள் அர்த்தம். ஸ்மால் ஸ்கேல் சிற்றளவு தொழில். கொஞ்சம் பணம் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம், அதான் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ். கோடிக்கணக்கான ரூபாயை வச்சு தொடங்கப்பட்டாக்கா அது லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ். இப்ப ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ், ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் requires less capital. சொல்லிட்டா முதல்ல வரைக்கும் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் require less capital. இந்த தொழிலை தொடங்குவதற்கு குறைந்த முதலீடே போதும். They employ small number of workers. கொஞ்சம் பணம் போதும், குறைந்த அளவு பணியாட்களை நியமனம் செய்தாலே போதும். அதான் சொல்றேன், they employ small number of workers. குறைந்த பணியாளர்களை, கூலி ஆட்களை நியமித்தாலே போதும். and produce the goods on small scale. உற்பத்தியும் சிறிய அளவில் உற்பத்தி செஞ்சாலே போதும். அப்ப ஸ்மால் ஸ்கேல் என்ன? less number of capital, less number of workers, less number of production. அவ்வளவுதான். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் require less capital. குறைந்த அளவு போதும். they employ small number of workers. குறைந்த அளவு பணியாளர்கள் தான் எம்ப்ளாய் பணியமர்த்துகிறாங்க. and produce the goods on small scale. குறைந்த அளவில் தான், குறைந்த அளவிற்கு தான் பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. எக்ஸாம்பிள், manufacturing textiles in handlooms or power looms. manufacturing textiles, துணி உற்பத்தி எங்க? in handlooms. handlooms னா கைத்தறி நெசவுன்னு அர்த்தம். ஆர் பவர் லூம்ஸ்னா விசைத்தறி நெசவுன்னு அர்த்தம். இந்த கைத்தறியில, விசைத்தறியில குறைந்த அளவு துணிகளை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதுதான் ஸ்மால் ஸ்கேல். அப்ப ஸ்மால் ஸ்கேல் என்ன? கொஞ்சோண்டு முதல் தான், லெஸ் கேபிட்டல், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாய், ஸ்மால் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். குறைந்த எண்ணிக்கையில் பணியாளர்களை பணியமர்த்தினாலே போதும். அண்ட் ப்ரொடியூஸ் த குட்ஸ் ஆன் ஸ்மால் ஸ்கேல். குறைந்த அளவில் பொருட்களை உற்பத்தி செஞ்சாலே போதும். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, டெக்ஸ்டைல்ஸ் இன் ஹேண்ட்லூம், கைத்தறியில் உருவாக்கப்பட்ட ஆடைகள், துணிகள். அல்லது பவர் லூம்ஸ், விசைத்தறியில் தயாரிக்கப்படும் துணி வகைகள். இதுதான் ஸ்மால் ஸ்கேலுக்கு உதாரணம். அடுத்தது லார்ஜ் ஸ்கேல். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. ஸ்மால் ஸ்கேல் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப்
edible oil from seeds like groundnut, sesame through traditional wooden kernel. Wooden kernel சொல்றாங்க. Extraction அப்படின்னா பிழிந்து எடுத்தல் of edible oil. Edible தாவர எண்ணெய்களை பிழிந்து எடுத்தல். edible oil தாவர எண்ணெய் எங்க இருந்து? from seeds அந்த விதைகளில் இருந்து like groundnut கடலையில இருந்து எண்ணெய் தயாரித்தல். sesame யார் தெரியும்? sesame என்ன? groundnutனா தெரியும். groundnutனா கடலை, சீசேம்னா எள்ளு. சீசேம்னா எள்ளு. எள்ளுல இருந்து கடலையில இருந்து எண்ணெயை பிழிந்து எடுக்கிறாங்களா? அது ஸ்மால் ஸ்கேல்ல வந்துங்கிறான். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் தாவர எண்ணெயை பிரித்து எடுத்தல் அல்லது பிழிந்து எடுத்தல். சீட்ஸ் லைக் கிரவுண்ட்நட், சீசேம் எள்ளுல இருந்து கடலையில இருந்து எண்ணெய் தயாரிக்கிறது. எப்படி? த்ரூ ட்ரெடிஷனல் வுடன் கர்னல். கர்னல்னாவே உங்க கையில் கிடையாது, ஊர்ல வச்சிருப்பாங்களே கர்னல் மத்து, அந்த மத்துக்கு பேர் கர்னல் தான். கர்னல்னா இன்னொரு மீனிங் என்ன? கடைசல் அர்த்தம். இங்க என்ன மீனிங்ல வந்து கர்னல்னா செக்கு. அப்ப செக்கின் மூலமாக தாவர எண்ணெய்களை பிரித்தெடுத்தல் தொழிலும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் தொழில் தாங்க. அதான் சொல்ல வரேன். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் edible oil from seeds like groundnut, sesame through traditional wooden kernel. ஒரு மரசக்கில இருந்து எண்ணெயை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில் கூட ஸ்மால் ஸ்கேல், சிறிய அளவு ஸ்மால் ஸ்கேல் என்ன சொல்லி சொன்னோம்? சிற்றளவு தொழில் அல்லது சிறிய அளவு தொழில் வந்துருக்கிறான். அடுத்தது லார்ஜ் ஸ்கேல், பேரளவு தொழில். லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் require huge capital. பெரிய லார்ஜ்னு சொல்லிட்டான். அப்ப இந்த தொழில் தொடர்ந்து நமக்கு என்ன வேணும்? லார்ஜ் கேபிட்டல், அதிக அளவு முதல் வேணும். they employ அந்த சொல்லும்போது less capital, less number of workers, less number of production, small scale சொன்னா. அப்ப இங்க லார்ஜ் ஸ்கேல் என்ன சொன்னா? large amount of huge capital, employ large number of workers and produce goods on large scale. பேரளவு உற்பத்தி, அதிகப்படியான பணியாளர்கள், அதிக முதல் இந்த லார்ஜ் ஸ்கேலுக்கு தேவை. அதான் சார் லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் require huge capital, they employ large number of workers and produce the goods on large scale. Example, manufacturing textiles in a large textile mill. முன்னாடி அந்த உதாரணம் சொல்லும்போது விசைத்தறி, கைத்தறின்னு சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க? பெரிய ஜவுளி தொழிற்சாலையில துணிகள் தயாரிக்கப்படுவது, உற்பத்தி செய்யப்படுவது. manufacturing textiles in a large textile mill. எக்ஸாம்பிள் சொல்றாங்க ரேமண்ட், ராமராஜ் காட்டன், இதெல்லாம் பிரபலமான துணி உற்பத்தி ஆலைகள். இவங்களுக்கு என்ன செய்யறாங்க? பேரளவு உற்பத்தியில ஈடுபடுறாங்க. சீற்றளவு உற்பத்தினாங்க ஹேண்ட்லூமும், பவர்லூமும், கைத்தறியும், விசைத்தறியும். அங்க இங்கே பெரிய தொழிற்சாலை உதாரணம் ராமராஜ் காட்டன், ரேமண்ட்ஸ். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் ஃப்ரம் ஆயில் சீட்ஸ் இன் ஆயில் மில்ஸ். அங்க சொன்னாங்க செக்குல ஆட்டினாக்கா ஸ்மால் ஸ்கேலு. இங்க என்ன சொல்றாங்க? பெரிய பெரிய ஆயில் மில்ல எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில், உணவு எண்ணெயை, தாவர எண்ணெயை பிரித்தெடுக்கிறது ஃப்ரம் ஆயில் சீட்ஸ் இன் ஆயில் மில்ஸ். பெரிய பெரிய மில்லுல வந்து அந்த கடலையில இருந்து எள்ளுல இருந்து எண்ணெயை வந்து தயாரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சஃபோலா, சன்ஃபிளவர் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி பெரிய தொழிற்சாலைகள். இது லார்ஜ் ஸ்கேல் கொடுத்தாங்க. இது என்னன்னா அளவின் அடிப்படையில் சொல்லும்போது ஆக்டிவிட்டிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் சைஸ். இப்ப அடுத்தது ஆக்டிவிட்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமை அடிப்படையில். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் மே பி broadly grouped into 3 categories. உரிமை அடிப்படையில் பிசினஸ் 3 கேட்டகரி, 3 தலைப்பின் கீழ பிரிக்கிறாங்க. பிரைவேட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ், ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். பிரைவேட் தனியார் நிறுவனங்கள், பப்ளிக் என்டர்பிரைசஸ் பொதுத்துறை நிறுவனங்கள், ஜாயிண்ட்
நிறுவனம்னா அதானே பிரைவேட். நமக்கு கையில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணு தொடங்கினா அதுக்கு என்ன பேரு? பிரைவேட். An enterprise is said to be a private enterprise. ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது எப்பொழுது? where it is owned, managed and controlled by persons other than government. Owned, managed and controlled by the persons other than government. அரசாங்கத்தை தவிர, அரசாங்கம் நீங்களாக, அரசாங்கம் இல்லாமல் தனி ஒருவரால் தனி ஒருவருக்கு சொந்தமான, தனி ஒருவரால் கட்டுப்படுத்தப்படுகின்ற, தனி ஒருவரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் தனியார் நிறுவனம் எனப்படும். அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீ ஒரு நிறுவனம் தொடங்குற, அப்ப இட் இஸ் ஓன்ட் பை யூ, அது உனக்கு சொந்தம். இட் இஸ் கண்ட்ரோல்டு பை யூ, அது உன்னால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை யூ, உன்னால் நிர்வகிக்கப்படுகிறது. அதுக்குதான் என்ன பேரு? தனியார் நிறுவனம் சொல்லி சொல்றாங்க. அதான் activities on the basis of ownership. On the basis of ownership, business activities may be broadly grouped into three categories. Private enterprises. An enterprise is said to be a private enterprise where it is owned, managed and controlled. Owned na உரிமை கொண்டாடுதல், managed na நிர்வகித்தல், controlled na கட்டுப்படுத்துதல் by persons other than government. அரசாங்கம் இல்லாமல் வேறு தனிநபரால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பிரைவேட் என்டர்பிரைசஸ். அது சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியார் வணிகம். எக்ஸாம்பிள் சுந்தர் ஸ்டேஷனரிஸ். பல இடங்களில் இருக்கு சுந்தர் ஸ்டேஷனரிஸ். நீ கூட ஒரு கடையை வச்சுட்டு உன் பேரை வச்சுக்கலாம், அது தனியார் நிறுவனம். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். எக்ஸாம்பிள் ரமேஷ் பிரதர்ஸ் போட்டுப்பாங்க. ரமேஷோடைய சகோதரர்கள் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடர்ந்தான்னு வச்சுக்கோ, அதுதான் தனியார் வணிகம். அடுத்தது பப்ளிக் என்டர்பிரைசஸ். An enterprise is said to be a public enterprise where it is owned, managed and controlled by government. அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற, உரிமை கொண்டாடப்படுகின்ற, நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் பொதுத்துறை நிறுவனம் எனப்படும். அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் ஆர் any of its agencies or both. அரசாங்க முகவர்களோ அல்லது அரசாங்கமோ அல்லது அரசாங்கமும் அரசாங்க முகவர்களும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்தினால் அதற்கு என்ன பேரு? பொதுத்துறை நிறுவனம் என்று பெயர். அதான் சொல்றாங்க. An enterprise is said to be a public enterprise where it is owned, managed and controlled by government or any other agencies or both. Public enterprises may be organized in several forms such as பொதுத்துறை நிறுவனங்கள் may be அமைக்கப்படுகிறது, பல வழிகளில் அமைக்கப்படுகிறது. சொல்றாங்க எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், துறைவாரி அமைப்பு சொல்றான். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் PWD. அடுத்தது பப்ளிக் கார்பரேஷன், பொது கழகங்கள் ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். தேர்ட் ஒன் கவர்மெண்ட் கம்பெனி, ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன், மாநில போக்குவரத்து கழகங்களே தமிழ்நாட்டில் அது மாதிரி. இதெல்லாம் எதற்கு உதாரணம்? பப்ளிக் என்டர்பிரைசஸ்க்கு உதாரணம். Thank you students. We will meet next class.